பிடிசி நண்பதிகளுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் பற்றி ஸ்பெஷலான வகையில் செலிப்ரேட் ஆகி முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் இந்த வீடியோ செலிப்ரேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அது கிராக்கர்ஸ் வச்சு நம்ம மனசில் எவ்வளோ ஹாப்பினஸ் பூக்குதோ அதே மாதிரி வந்து அவர் பர்த்டேக்கும் அவ்வளோ கிராக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட் எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தாலும் நம்மள்ட்ட அவர் சிரிப்போடு தான் இருப்பார். எவ்வளோ கோவம் இருந்தாலும் சிரிப்போடு தான் இருப்பார். எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் சிரிப்போடு தான் இருப்பார். பட் அவருக்கு இப்போ இல்லை, ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தினால உடம்பு முடியாமல் வந்துட்டுருக்கு. இப்போ அதனால் மிலிட்ரிலையும் அதனால் அவர் வந்து ஹெல்த்து கெட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் பயந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி உண்மையாக ஒரு ஹெல்த்துக்கு என்ன தான் பிரச்சனை, இதனால் அடிக்கடி டாக்டர்கிட்ட போகிறான்னு சொல்லி எனக்கே இப்போ தான் தெரிய வந்திருக்கு. உங்களுக்கும் இப்போ தான் தெரிய வந்திருக்கும். ஏன்னா ரீசெண்டாக வெளியான ஒரு ஷோவில் வந்து ஜிமின் அந்த சீக்ரெட்டை வெளில விட்டுருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது எதுக்கு அடிக்கடி வந்து டாக்டர்கிட்ட போகிறாரு, இந்த பிரச்சனை இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கா, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அது மட்டும் என்ன பிரச்சனையாக இருக்கும், ஏதாக இருக்கும், என் பர்த்டே நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்னென்ன பண்ண போகிறீங்க, எல்லாத்தையும் சொல்கிறது தான் கமெண்ட் செக்ஷன் இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ மறக்காம வாங்க சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்ஸ் அழுத்தி விட்டு லவ்வை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஸோ நடந்தது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து உங்கள் ஆளுகளுக்கு நீங்கள் இருக்க வரைக்கும் வந்து சைனா வால் மாதிரி பாதுகாப்பாக தான் இருப்பாருங்க. அதாவது சேஃப் கேஸ்குள்ளே இருக்க தங்க கூட திருட முடியும், ஆனால் உங்கள்கிட்டருந்து பீட்டஸை திருட முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேஸ் தான் நீங்கள். பட் இருந்தாலும் நம்மளும் மனிதர்கள் தானே, நமக்கும் வந்து டிசீஸ் சிக்னஸ் எல்லாம் வரந்தானே செய்யும். ஸோ அதே மாதிரி இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ரீசெண்ட் நடந்த ஒரு ஷோவில் 2 பேர் துண்டை வச்சு சின்ன பசங்க மாதிரி விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு இன்சிடென்ஸ் நடக்கும். ஸோ அப்போ தான் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜங்குக் இப்போ என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவர் வந்து நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் நிறைய விஷயங்கள் சில்லாக எடுத்ததுனால அவருக்கு டான்சில்ஸ் இருக்கான். ஸோ அடிக்கடி அவர் தொண்டை பெயின் வருமா, அண்ட் தொண்டையில் அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன் வருமா, அண்ட் தொண்டையில் நிறைய பிரச்சனை இருக்கா. இதனால் அடிக்கடி அவர் டாக்டர்கிட்ட போயிட்டு இருப்பாராம். ஸோ அதே மாதிரி ஒரு வீடியோ கிளிப்போ ரீசெண்டாக லீக் ஆச்சு. அவர் டென்டிஸ்ட்டை போகிற மாதிரி அண்ட் அவங்க த்ரோட்டை செக் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதனால் அடிக்கடி டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கோம். அடிக்கடி அவர் தொண்டையில் பிரச்சனை வரதான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லுலேயே அவருக்கு நிறையா பிரச்சனை இருந்துச்சான். அண்ட் அதையும் சரி பண்ணுறதுக்கு அடிக்கடி டென்டிஸ்ட்டு டாக்டர்டையும் போயிட்டு இருப்பாராம். ஸோ இதுதான் அவர் டாக்டர்கிட்ட போன பின்னாடி இருக்க ஒரு பெரிய ரீசன் சொல்லிட்டு ஜிமின் வெளில சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் என்ன ப்ரோ பிரச்சனை இல்லைன்னு கேட்டிங்கன்னா, டான்சில்ஸுங்கிறது ஈஸியாக போகாது. அடிக்கடி வந்து நீங்கள் வந்து சில்லுன்னு குடித்தாலும் சரி, ரொம்ப ஹாட்டாக குடித்தாலும் சரி, தொண்டையில் பெயின் வரும். ஸோ மிலிட்ரி வந்து நம்ம வீடு கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவர் அங்கே இருக்காருன்னா அங்கேயும் அவருக்கு அந்த பிரச்சனை வருமே, அங்கே யார் அவரை பார்த்துப்பா, இங்கே நாங்கள் இருக்கோம், அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க, மிலிட்ரி டாக்டர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவர் டேக் கேர் பண்ணிப்பார். அண்ட் எந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக மிலிட்ரியில் போய் பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த பிரச்சனையில் அடிக்கடி ஒரு டாக்டராக போயிட்டு இருக்குது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்கு? அண்ட் இதுக்கு நிறையா பேர் டாக்டர்ஸ் இருப்பீங்க, நம்ம சேனலில் இருப்பீங்க நம்புகிறேன். மறந்தாமல் சொல்லுங்கள். நர்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள், ஏன்னா உங்களுக்கு அதை விட நிறையா தெரியும். அண்ட் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சாலும் சொல்லலாம். நம்ம ஜங்குக்கு ஒரு வேளை பார்த்தாருன்னா தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் இதேமாதிரி டான்சில் பற்றி அண்ட் ஜங்குக்கோட ஹெல்த்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் அவரோட கம்பேக் எப்படி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கொடுத்துட்டு ஹாப்பியாக விடைபெறதான். அஜய் லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.